ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதக யத பிரசாதான்னகதி குதோபி ஜாயன் சுபம் தஸ்ய யசஸ்திருசந்த்யம் வந்தே குரோஹோ ஸ்ரீசரணாரவிந்தம். ஸ்ரீமத் பத்மஜதாக்ஷ பல்குண சுக பிரஹ்லாத பீஷ்மோத்தவ வியாசாத் க்ரூர பராசரா த்ருவமுகான் வந்தே முகுந்த பிரியான். யயி தீப்தேரிவ பாவிதம் திரிபுவனம் ரத்னைரிவாலங்கிருதம் சத்வைதைரிவ ரக்ஷிதம் சுகதரை சாந்தைரிவாப்யாயுதம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்ஸார்த்தேஷ் அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயக தேஜோ வாரிவிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. நிகமகல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகாக புவி பாவுகாக. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாவோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஆஸ்திக அன்பர் சபைக்கு நமஸ்காரம். 7வது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிற போதே பரீட்சித்தோட ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சமபுத்தி உள்ளவன் பகவான். பிருத்ராசுரன் பகவானை அடையணும்னு ஆசைப்பட்டதுனால தன்னோட சரணத்தையே கொடுக்கறான். யார் யார் எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி கொடுப்பான். யார் யார் ஹிருதயம் எதை நாடுறதோ அதை அனுகிரகம் பண்ணுபவன் அந்த பகவான். உனக்கு சிற்றின்பம் வேணுமா, சிற்றின்பத்தை கொடுப்பான். பேரின்பம் வேணும் அப்படின்னா பேரின்பத்தையும் கொடுப்பான். மோட்சத்தை அந்தமில் பேரின்பம் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அந்தமில் அப்படின்னா எல்லையில்லாத பேரானந்தம். அதை அடையணும் அப்படின்னா அற்றது பற்றெனில் உற்றது வீடு அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவரே, அதாவது பற்று விட்டாதான் வீடு கிடைக்கும். வீடுங்கிறது மோட்சம். தன்னை அண்டினவாளுக்கு கிருபை பண்ணக்கூடியவன் அந்த ஸ்ரீமன் நாராயணன். நம்ம அண்டினோம், அவனை போய் கேட்டோம் அப்படின்னா நமக்கு கிருபை பண்ணுபவன். ஹிரண்ய கசிபு தபஸ் பண்ணினான். அந்த தபஸுக்கு உண்டான பலனை கொடுத்துட்டான் பகவான். பிரம்மாவை குறிச்சு ஹிரண்ய கசிபு தபஸ் பண்ணதுனால பிரம்மா ஹம்ச வாகனத்துல வந்துட்டார். கமண்டலு ஜலத்தை புரோஷிச்சார். அவன் மேல கட்டி இருந்த புத்து மணல்லாம் இப்படி கரைஞ்சு போயிடுது. இவன் உள்ளேந்து வெளியில வரான். எப்படி வரான் அப்படின்னா நவகாந்தியோட தங்க ரேக்கு மாதிரி ஜொலிக்கிற சரீரம் வந்துடுத்தான் அவனுக்கு. அதனால தான் அவனோட பேரையே பாருங்க, கனக கசிபு, ஹிரண்ய கசிபு அப்படின்னே பேரு. ஹிரண்யம் அப்படின்னா ஸ்வர்ணம். அப்படி ஸ்வர்ணகாந்தியோட எழுந்து வரான். பிரம்மா தபஸ்லேந்து இவனை எழுப்புறார். எப்படி எழுப்புறார்? உத்திஷ்டோ உத்திஷ்ட பத்ரம் தே தபசித்தோசி காஸ்யப வரதோகம் அனுப்பிராப்தக பிரிய பிரியதாம் ஈப்சிதோ வரக. கஸ்யப முனிவரோட புதல்வனே, எழுந்திருப்பா. தவத்தோட பயனை நீ அடைஞ்சாச்சு. உனக்கு என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னார். உடனே ஹிரண்ய கசிபு எழுந்துண்டான். பிரம்மாவை சோஸ்திரம் பண்றான். யதி தாஸ்யஸ்ய அபிமதான் வரான் மே வரதோத்தம பூதேப்யஸ்வத் விஸ்ருஷ்டேப்யக மிருத்யுர்மா பூன் மம பிரபோ. இறைவனே, வரம் கொடுக்கறதுல உங்களுக்கு இணை யாருமே கிடையாது.
உங்களால படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு முதல் கண்டிஷன் சொன்னான். ந சாந்தர்மபிகி, எனக்கு உள்ளேயும் மரணம் வரக்கூடாது, வெளியிலையும் மரணம் கூடாது. ந திவானத்தம், பகல்லையும் மரணம் கூடாது, இரவிலேயும் மரணம் கூடாது. அந்யஸ்மாதபிஜாயுதை, எனக்கு ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது. ந பூமௌ நவ் அம்பரே மிருத்யு, எனக்கு பூமியிலும் மரணம் வரக்கூடாது, ஆகாசத்திலும் மரணம் வரக்கூடாது. ந நரைர்ஹி ந மிருகைரபி, எனக்கு மனிதர்களாலும் மரணம் வரக்கூடாது, மிருகத்தினாலும் மரணம் வரக்கூடாது. சுராசுரமகோரகை, தேவனோ அசுரனோ யக்ஷனோ எந்த தேவஜாதி அசுர ஜாதி யாராலையும் மரணம் வரக்கூடாது. வியசுபிர்பா அசுமத்பிஹி, உயிருள்ள பொருளாலும் மரணம் கூடாது, உயிரற்ற பொருளாலும் மரணம் கூடாது. உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட எதனாலையும் எனக்கு மரணம் கூடாது. அப்ரதித்வன்பதாம் யத்தே, என்னை எதிர்க்கிறதுக்கு ஆளே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அசமான வீரனா நான் இருக்கணும். இப்படி 8 வரங்களை பிரம்மா கிட்ட பிரார்த்திச்சுட்டான். கோரமான தபஸ் இவன் பண்ணி இருக்கிறதுனால பிரம்மதேவரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஹிரண்யகசிபு ஏற்கனவே மகா முரடன், தபஸாலையும் இன்னும் பலவான் ஆயிட்டான். சர்வ லோகங்களுக்கும் திக்விஜயம் பண்ணி 3 லோகங்களுக்கு அதிபதி ஆயிட்டான் இந்த ஹிரண்யகசிபு. சர்வ லோகங்களையும் ஆண்டுண்டு மற்றொரு ஈஸ்வரன் போல உட்காண்டிருக்கானா. ஈஸ்வராள்லாம் என்ன ஆனா அப்படின்னு கேட்கிறா. பேசாம இருக்கார்கள்லாம் அவள்லாம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேரும் கிட்டக்கையே வரல, இவன் கிட்டக்கையே வரல. இவனுக்கான அடிமையும் ஆகலாவா, பேசாம இதை பார்த்துட்டு இருக்கார்கள் அவர்கள். பாக்கி பேர் மற்ற தேவர்கள் எல்லாரும் இவனுக்கு அடிமை ஆயிட்டாளாம். இந்திரன், யமன், அக்னி, வருணன் எல்லாரும் இவனுக்கு கீழே. தேவதாஸ்திரிகள்லாம் இவனோட வீட்டை கூட்டி பெருக்கி தொடச்சு கோலம் போட்டு அந்த வேலைகள்லாம் பண்றாளாம். அக்னி தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா உக்ரானத்தை, அதாவது கிச்சனை கவனிச்சுக்கிறாராம். வருணன் நந்தவனத்துல போய் வேலை பண்ணிட்டு இருக்கார். இந்திரன் ராஜ்ய விவகாரம் எல்லாம் பார்த்துக்கிறான். ரிஷிகள்லாம் இவனுக்கு அடங்கி உட்காண்டிருக்கா. இப்படி எவ்வளவு காலம் அடிமைகளா இருந்தார்கள் இவாள்லாம் அப்படின்னா 71 சதுர்யுகம் இவனோட ராஜ்யம் நடக்கிறது. அநேகமா எல்லாருக்கும் அந்த பழைய நாராயணனே மறந்து போயிடுது. ஹிரண்யகசிபுவையே புகழ்ந்துட்டு இருக்கா எல்லாரும். யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு விட்டான். அவளுக்கு கொடுக்கப்படுற ஹவிச தானே வாங்கிக்கிறான். தர்ம காரியம்லாம் நன்னா நடக்கிறது, ஆனா அவளோட பங்கை தானே வாங்கின்றான். ஒரு நாளைக்கு அடிமைப்பட்ட இவாள்லாம் ஒன்று கூடி க்ஷீராப்தியில வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணம் அடைஞ்சார்கள். உடனே பகவான் அசரீரி வாக்கா அவளுக்கு அபயம் கொடுத்தான். மாபைஷ்ட விபுத சிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துப மத்தர்சனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோ பவத்தயே. தேவர்களே, உங்களுக்கு அபயம். என்னோட தரிசனம் வீண் போகாது. என்னுடைய தரிசன மாத்திரத்திலேயே உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொன்னான் பகவான் அசரீரியா. தரிசனம் ஆயிடுத்து, க்ஷேமம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவ திரும்பி போகல. க்ஷேமம்னு சொன்னாலும் அவளுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா ஹிரண்யகசிபு இருக்கானே, இவர் க்ஷேமம்ங்கிறாரே, தரிசன மாத்திரத்துல எப்படி க்ஷேமம் அப்படின்னு நினைக்கிறா. ஹிரண்யகசிபு எப்போ ஒழிவான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா அவள்லாம். அதுக்கும் பகவான் சொல்றான், யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மயிச்ச வித்வேஷகா சபா ஆசு வினஸ்யதி. எப்போ அவன் தேவர்களிடத்துல வேதத்துல
வைதிகர்கள் இடத்துல, பசுவின் இடத்துல, பிராமணர்கள் இடத்துல, பகவானாகிய என்னிடத்துல, என் பக்தர்களான பாகவதர்கள் இடத்துல துவேஷம் காமிப்பானோ அப்போ அவன் ஒழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொன்னார்கள். இப்படி சொல்லியும் அவ சமாதானப்படலை, அவளுக்கு சமாதானம் ஆகலை. உடனே பகவான் சொல்றான், காலம் தாவது பிரதீட்சத, இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையா இருங்கோப்பா, அவனுக்கு ஒழியிற காலம் வரும், அவன் ஒழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொன்னார். காலம் வந்தா ஒழிஞ்சிடுவான்ங்கிறதுக்கு க்ஷீராப்தி வந்து பகவானை பிரார்த்திக்கணுங்கிற அவசியமே இல்லையே. பாலக்கார ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஹிரண்யகசிபு ஜாதகத்தை காமிச்சாலே போருமே, ஜோசியர் சொல்லிடுவாரு எப்போ அவன் மரண காலம் அப்படின்னு. காலம் தாவது பிரதீட்சதன்னு பெருமாளா சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிறார்கள். அவன் எப்ப நாசமடைவான், அப்பதானே எங்களுக்கு க்ஷேமம் அப்படிங்கிறார்கள். அதுக்கு உடனே பகவான் சொல்றான், பிரக்லாதாய யதா திருஷ்யேது ஹனிஷ்யேபி பரோர்ஜிதம். பிரகலாதனுக்கு எப்போ துரோகம் பண்ணுவானோ அப்போ அவனை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆகா, எங்களுக்கு துரோகம் பண்றது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ? நாங்கள்லாம் பிரகலாதன் மாதிரி பக்தாள் இல்லையா? நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்கிறார்கள் க்ஷீராப்திநாதனை. அப்ப சொல்றாரு, உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கு எப்படி சம்மதமா இருக்க முடியும்? நீங்களாமும் பக்தர்கள் தான், அதனால்தான் நீங்கள்லாம் இங்க வந்திருக்கேன். ஆனா பிரகலாதனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறான் பகவான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிர்வைராக்கிய பிரசாந்தாய ஸ்வசூதாய மகாத்மனே. நிர்வைராக்கிய, என்ன நடந்தாலும் கோபமே அடைய மாட்டான் அப்படிங்கிறார். பிரசாந்தாய, சாந்தமாகவே இருப்பான் எப்பொழுதும். ஸ்வசூதாய மகாத்மனே, எங்கேயும் என்னையே பார்க்கக்கூடிய மகாத்மா அவன், எல்லா இடத்திலும் என்னையே பார்ப்பவன். அத்தகைய பாகவத சிகாமணியான பிரகலாதனுக்கு அபச்சாரம் பண்ணா அப்போ நான் வந்துடுவேன். எத்தகைய வரம் கொடுத்திருந்தாலும் பாகவத அபச்சாரத்தை என்னைக்குமே சகிக்க மாட்டேன், அப்போ அவனை வந்து அழிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார் பகவான். அதை கேட்டதும் தான் தேவர்கள் சந்தோஷமாச்சு. அவள்லாம் கிளம்புறாள். மேனிரேச்ச அசுரம் ஹதம், ஹிரண்யகசிபு சம்ஹாரமே ஆயிடுத்துன்னு சந்தோஷப்பட்டு கிளம்பி போனார்கள் தேவர்கள்லாம். ஹிரண்யகசிபுக்கு 4 குழந்தைகள். அதுல கடைசி குழந்தை தான் இந்த பிரகலாதன். ஹ்லாதம் அப்படின்னாலே ஆனந்தம் அப்படின்னு அர்த்தம். பிரகலாத அப்படின்னா நல்ல ஆனந்தத்தை தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இவனுடைய சரித்திரத்தை கேட்கிறவாளுக்கு பக்தி ஆனந்தம் இத்தனையும் தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே இவனை மகாத்மா அப்படின்னு கொண்டாடுறார். சொல்லியிருக்காரு, நிர்வைராக்கிய பிரசாந்தாய ஸ்வசூதாய மகாத்மனே அப்படின்னு பகவானே இவனை மகாத்மா அப்படின்னு கொண்டாடுறாருன்னா இவனுடைய மகாத்மியம் தான் என்ன அப்படிங்கிறத நாரதர் தர்மபுத்திரருக்கு எடுத்து சொல்றார். என்ன அப்படின்னாக்க, பிரம்மண்யக சீல சம்பன்னக சத்யசந்தோ ஜிதேந்திரியக. சின்ன குழந்தையா இருந்தாலும் ஜிதேந்திரியன், எனக்கு அது வேணும் இது வேணும்னு அடமே பண்ண மாட்டான், அழமாட்டான், திங்கிறதுக்கு வேணும்னு கத்த மாட்டான். விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுத்தா கூட அது ஒரு மூலையில இருக்கும், எடுத்துட்டு வச்சுண்டு விளையாட மாட்டான். புது ட்ரெஸ் வேணும் நல்ல ட்ரெஸ் வேணுங்கிறது கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்பேற்பட்ட குழந்தையா இருந்தான் ஜிதேந்திரியன் அப்படிங்கிறார். பிரம்மண்யக, பெரியவாளை கண்டா உடனே சேவிப்பான், அவளை தெய்வத்தை பார்த்தது போல பார்ப்பான். சத்தியசந்தன், பொய்யே சொல்ல மாட்டான். பொய் சொல்லுங்கிறான் ஹிரண்யகசிபு. தூண்ல பகவான் இல்லேன்னு சொல்லுடா அப்படின்னு மிரட்டுறான் குழந்தைய. தலை போனாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியத்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறது குழந்தை. அத்தகைய சத்தியசந்தன்.
சீல சம்பன்னன், குரு ஈஸ்வர பாவனக, குருவினிடத்துல ஈஸ்வரன் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவன் குழந்தை. இவ்வளவு குணங்களையும் சொல்லி மாளாது குணை ரசம் அசங்கேயைகி, அசங்கேயமான குணங்கள் உடையவன் பிரகலாதன். மகாத்மியம் தஸ்ய சூச்சியதே, அவனோட மகாத்மியத்தை சொல்லி மாளாது அதை கொஞ்சம் சூச்சிப்பிக்கிறேன் அப்படிங்கிற. என்ன மகாத்மியம் அவன்கிட்ட அப்படின்னா, வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கி கீரதி, அபிச்சின்ன தாரையா வாசுதேவ சிந்தனமே உள்ள பிரேம பக்தன் பிரகலாதன். வேற நினைவே அவனுக்கு கிடையாது. விளையாடுறதுக்கு சாமான் எல்லாம் கொடுத்திருந்தாலும் அத்தனையும் ஒரு மூலையில கிடக்கும். ஞஸ்த கிரீடன கோபாலக, இவன் அப்பா நிறைய விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கார். எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சான். இவனோட விளையாட்டே தனியா இருக்கு. என்ன விளையாட்டு அப்படின்னா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேதே ஜெகதீத்ருசௌ, கண்ணனே இவன் ஆட்கொண்டிருக்கான். கண்ணன் வரதும் போறதும் இவன் கண்ணுக்கு நன்னா தெரியுது. கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னா கழுக்குன்னு சிரிப்பான். கிருஷ்ணன் மறைஞ்சதும் பீன்னு அழுவான். கிருஷ்ணன் வர்றது போறது மற்றவாளுக்கெல்லாம் தெரியல. குழந்தை திடீர்னு அழறது, திடீர்னு சிரிக்கிறதே. ஒரு கால் ஏதாவது பூதம் கீதம் பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிறார்கள் மற்றவாள்லாம். ஹிரண்யகசிபு பிள்ளைய பூதம் பிடிக்குமா என்ன? ஹிரண்யகசிபுவை காட்டிலும் ஒரு பூதம் உண்டா என்ன? ஆனா அவனை காட்டிலும் ஒரு பெரிய பூதம் பிடிச்சிருக்கு இந்த குழந்தைய. என்ன பூதம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன்கிற ஒரு கிரகம் பிடிச்சிருக்கு குழந்தைய. அந்த கிரகத்தை ஓட்டுறதுக்கு ஒரு மந்திரம் கிடையாது, ஒரு தந்திரம் கிடையாது, ஒரு தாயத்து வேண்டாம், ஒரு விபூதி வேண்டாம், வேப்பலையும் வேண்டாம். இந்த கிருஷ்ண கிரகம் பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சுட்டா அது விடவே விடாது. அப்பேற்பட்ட பூதம் பிடிச்சிருக்கு இந்த குழந்தைய. ஏகோ விஷ்ணுகு மகத்பூதம் பூதானாம் பூத சப்தமகன்னு சொல்றபடியான ஒரு பூதம் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படிங்கிற பூதம் பிடிச்சிருக்கு. அதனால குழந்தை என்ன பண்றது அப்படின்னாக்க, ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா क्वचित् असविद चिन्ताक्लाद उद्गायति क्वचित् क्वचित् तद्भावन भावनायुक्तः तन्मयोनुचकारः क्वचित् पुल्कस्तूष्णीमास्ते संस्पर्शनिर्वृतः अस्पन्द प्रणयानन्द சலீலா மீலிதேக்ஷணக. ஒரு சமயம் குழந்தை அழறது, ஒரு சமயம் பார்த்தா சிரிக்கிறது, ஒரு சமயம் எழுந்துட்டு குதிக்க ஆரம்பிச்சு விடுறது, ஒரு சமயம் பூமியில பரல்றது. ஹரே நாராயணா ஜகத்பதே இது ஆத்மமதிகி கதப்பிரபக அப்படின்னு லஜ்ஜையே இல்லாம சொல்றது குழந்தை. இவனை அடிக்கடி பிரகலாதனுடைய அம்மா கயாது வந்து பார்க்கறா. மனசுல அவளுக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா ஹரி பக்தனான பர்த்தா தனக்கு இல்லையேன்னு அவளுக்கு ரொம்ப குறை. பிள்ளைக்கு இப்பேற்பட்ட பக்தி இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா. ஏன்னா அவள் நாரதருடைய சிஷ்யை. இப்படி செய்யாதேடா அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அபச்சாரம். சபாஷ் பிரகலாதா, இப்படி செய்யி அப்படின்னு சொன்னா பர்த்தாவுக்கு அபச்சாரம். அதனால இத பார்த்தும் பார்க்காதபடி போயிட்டா கயாது. பிரகலாதன் நினைச்சுட்டு இருக்கு, அம்மாக்கு கூட நாரதர் சொன்ன பக்தி மறந்து போயிடுது அப்படின்னு அது நினைக்கிறதாம். இப்பேற்பட்ட ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கு இந்த குழந்தை. பிரகலாதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தான். ஒரு 5 வயசு ஆச்சு. இவனை பாடசாலையில சேர்த்தார்கள். பாடசாலையில பாடம் படிச்சுட்டு இருக்கு குழந்தை. அப்போ அங்க விடுமுறை வந்தது. விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தது இந்த குழந்தை. எந்த அளவுக்கு இவன் படிச்சிருக்கான் பார்க்கலாம்னு ஹிரண்யகசிபு பிரகலாதனை மடியில உட்காத்தி வச்சுட்டு கேட்கிறான். ஏகதாசுரராட் புத்திரம் அங்கமாரோப்பிய பாண்டவ
பப்ரச்சகத்யதாம் வத்ச மன்யதே சாது யத் பவான். குழந்தை, இத்தனை நாள பள்ளிக்கூடத்துல படிச்சியேப்பா, அதுல சாரமான விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டான். இப்படி சொன்னதுமே பிரகலாதன் ஓடி போய் புஸ்தகத்தை எடுத்துட்டு வரல, புஸ்தகத்தை புரட்டல, ஆலோசிக்கவும் இல்லை. சாரத்தை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனேயே சொல்றான். தத் சாது மன்யே சுரவர்ய தேகினா சதா சமுத்விக்னரியாமசக்ரகாத் ஹித்வாத்மபாதம் கிருஹம் அந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத. துஷ்ட சங்கத்தை விட்டு சத்சங்கத்துல இருந்து ஹரி தியானம் பண்ணணும். ஒரு கால் கிரகம் ஹரி தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடமா இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு வனம் ஹரி தியானம் ஏற்ற இடமா இருந்தா அங்க போய் ஹரிய தியானம் பண்ணணுங்கிறது தான் சாரமான விஷயம்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது குழந்தை. வனவாசத்துல புலி, சிங்கம், கரடிகள் மத்தியில போய் நாம சங்கீர்த்தனம் நம்ம பண்ணினோம்னா அதுகள் கூட ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா வீட்டுல இருக்கிறவா சொல்லவே மாட்டா. வனங்கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத அப்படின்னு அனுபவபூர்வமா சொல்றது குழந்தை. ஏன் ஒரு நாராயணான்னு சொல்ல முடியலையா அந்த வீட்டுல? இத கேட்டதும் கடகட கடகடன்னு சிரிச்சான் ஹிரண்யகசிபு. குழந்தைக்கு என்ன தெரியும்? அவனுக்கு குழந்தைகிட்ட ரொம்ப பாசம். குழந்தை எங்கேயோ போய் இந்த கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கு. நாராயணாங்கிறது கெட்ட வார்த்தை, அதனால கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுட்டு வந்திருக்கு. கூப்பிடு குழந்தையோட வாத்தியார அப்படின்னா அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார், அவருடைய பிள்ளைகள் சண்டன், அமர்கன், அவாதான் இந்த குழந்தைக்கு குரு. அவ ரெண்டு பேரும் ஓடி வந்தார்கள். குழந்தைய அழைச்சிண்டு போய் நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு பிரகலாதனை அழைச்சிண்டு தப்பிச்சோம் பழச்சோம்னு ஓடி வந்துட்டா அவ. அடுத்த விடுமுறைக்கு போன பிரகலாதன் தன் தந்தை கிட்ட நவவித பக்திய சொல்ல போறான். அதை அடுத்த வாரம் அனுபவிப்போம். அவன் சொன்ன நவவித பக்தியை பாடி முடிக்கிறேன். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணோ பாதசேவனோ அர்ச்சனோ வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம்.